அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் கடகராசி அன்பர்களுக்கான சனிப்பெயர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். சில ராசி அன்பர்கள் இந்த சனிப்பெயர்ச்சியை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். அந்த வகையில் கடகராசியும் ஒன்று. ஏன் அப்படின்னா 8ஆம் இடத்துல சஞ்சரித்து கொண்டிருந்த சனி பகவான் இந்த மார்ச் 29ஆம் தேதிக்கு அப்புறம் 9ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாக போகிறார். இதன் மூலமாக கடகராசி என்பர்களுக்கு அஷ்டம சனி முழுமையாக விலகுகிறது. அப்ப இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், பட்ட அவமானங்கள் அனைத்தும் உங்களை விட்டு விலகப் போகிறது. எல்லா ராசி அன்பர்களும் பார்த்தீங்கன்னா பார்த்து பயப்படக்கூடிய விஷயம் இந்த அஷ்டம சனி. அப்ப இந்த அஷ்டம சனி வந்துட்டாலே மன ரீதியான ஒரு போராட்டம் இருக்கும், மன நிம்மதி இருக்காது, மன உளைச்சல் இருக்கும், சரியான தூக்கம் இருக்காது, கொடுக்கல் வாங்கல்ல நிறைய சிக்கல் இருக்கும். இப்போ 8ஆம் இடங்கிறது அவமானத்தை குறிக்கக்கூடிய பாவகம், சனிங்கிறது வேலையை குறிக்கக்கூடிய பாவகம். அப்போ இந்த கடகராசி அன்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கடந்து வந்த 2.5 வருட காலங்களில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வேலை செய்கிற இடத்துல நிறைய வேலைப்பளு, மன அழுத்தம், வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்களால் சில தொந்தரவுகள், நம்பிக்கை துரோகங்கள், உழைத்த உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை, உழைப்பு அதிகமாக இருக்குது, ஊதியம் குறைவாக இருக்குது, இது போன்ற மனநிலைகள்லாம் நீங்கள் கடகராசி என்பர்கள் கடந்து வந்து விட்டீர்கள். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் பாக்கியஸ்தானத்தில் இருந்து சனி பகவான் உங்களுக்கு நிறைய அற்புத பலன்களை தரப்போகிறார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையப் போகிறீர்கள். பொதுவாக இந்த கடகராசி என்பர்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு மனோபயம் இருக்கும், மனோதைரியம் குறைவாக இருக்கும். பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டாக வீக்குங்கிற மாதிரி. அப்போ இந்த டயலாக்கு ஏற்ற மாதிரி 15 நாள் நல்லா பிரிஸ்காக இருப்பாங்க, 15 நாள் பார்த்தீங்கன்னா சோர்வடைஞ்சிருவாங்க, 15 நாள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தன்னம்பிக்கையாக பேசுவாங்க, அடுத்த 15 நாள் என்னங்க வாழ்க்கை அப்படின்னு சோர்வடையக்கூடிய இந்த ராசி என்பர்கள் இந்த கடகராசி என்பர்கள் தான். பாவக ரீதியாக நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் 7ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வரார். அப்போ 7ங்கிறது களத்திர பாவகம், 8ஆம் இடங்கிறது கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பாவகம். அப்போ 7ஆம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் நிறைய கசப்புகளை அனுபவிக்கக்கூடிய ராசி என்பர்கள் இந்த கடகராசி என்பர்கள். அப்போ அவர் 8ஆம் இடத்துல பயணித்து கொண்டு இருந்த காலத்தில் மன வாழ்க்கையில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இந்த சனி பகவான் ஏற்படுத்தி இருப்பார். திருமண வாழ்க்கையில் நிறைய மனக்கசப்பு. என்னோட வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா தொட்டதுக்கெல்லாம் குத்தம் கண்டுபிடிச்சு அதன் மூலமாக சண்டை சச்சரவுகள் வருது சார், அதெல்லாம் விலக போகிறது. படிப்படியாக உங்களோட திருமண வாழ்க்கையில் அந்த கசப்பெல்லாம் விலகி ஒரு நல்லதொரு புரிதல் வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடும். மேலும் அவர் களத்திர பாவத்துக்கு அதிபதியாக வரார். அப்போ அந்த அஷ்டம சனி விலகி திருமண வாழ்க்கை அமையாமல் காத்து கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு திருமணம் அமையக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி வருகிறது. 12ஆம் இடத்துல குரு வரார் சார், எப்படி சார் திருமணம் நடக்கும்? 12ஆம் இடத்துல குரு வரும்போதும் திருமணம் நடக்கும். ஏன்னா அயன சயன போகத்தை குறிக்கக்கூடிய பாவகத்தில் குரு பகவான் வரும்போது நிச்சயமாக திருமணத்தை செய்து வைப்பார். தொழில் ரீதியாக நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் சார், இந்த அஷ்டம சனிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில் மந்த நிலையில் இருக்குது, லாபம் பெருசாக இல்லை அப்படிங்கிற நிலைப்பாடு இருந்தீங்கன்னா இப்போ 9ஆம் இடத்துல இருந்து அவர் தன்னுடைய 3ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்வை செய்கிறார். ரிஷப வீட்டை, சுக்கிரனோட வீட்டை பார்க்கிறார். அப்போ பொருளாதாரத்தில் உங்களுக்கு சொந்த தொழிலில் நல்லதொரு லாபம் ஈட்டக்கூடிய அமைப்புகள் உண்டு. 9ஆம் இடங்கிறது தான் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு. நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிட்டக்கூடிய காலம் இந்த சனி பயிற்சி. இந்த 2025க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிப்படியாக கெரியரில் நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்குது.
படிச்சுட்டு சரியாக வேலை கிடைக்காம ரொம்ப நாள் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா சனி 10ஆம் பார்வையாக உங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். சனி பகவானுடைய பார்வையும் குரு பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு 6ஆம் இடத்தை விழுறதுனால கண்டிப்பாக கடகராசி என்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். அப்போ வேலையில் நல்லதொரு இடமாற்றம் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுவும் நடக்கும். சனி 6ஆம் இடத்தை பார்வை செய்யும் போது நீண்ட நாட்களாக வழக்கு சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கு நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வரும். 3ஆம் இடத்திற்கு சனி தொடர்பு இருக்கும்போது இளைய சகோதர சகோதரிகளால் மனக்கசப்பு இருக்கக்கூடும். அப்போ உறவுகளால் மனக்கசப்பை சனி பகவான் தருவார். பொருள் சார்ந்த விஷயங்களில் சனி பகவான் எதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாரோ அதையெல்லாம் உங்களுக்கு அதிகப்படியாக அள்ளி கொடுத்து விடுவார். குறிப்பாக மீடியா துறையில் பணியாற்றுபவர்களுக்கு சின்னத்திரையாக இருக்கட்டும் வெள்ளித்திரையாக இருக்கட்டும் உங்களது திறமைக்கேற்ற புகழ் பொருளாதார உயர்வு நிச்சயமாக உண்டு. நீங்களே எதிர்பாராத திடீர் வாய்ப்பு உங்களை தேடி வரும். நீங்களே இந்த வாய்ப்பு எதிர்பார்க்க மாட்டீங்க, ஆனால் அந்த வாய்ப்பு உங்களை தேடி திடீர்னு உங்களை தேடி வரும். 3ஆம் இடத்திற்கு சனி தொடர்பு இருக்கிறதுனால சிறுதூர பயணங்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம். சனி தொடர்பு இருந்துட்டாலே ஒரு முறைக்கு 2 முறை முயற்சி செய்ய வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த முயற்சியை கைவிடக்கூடாது. அப்போதுதான் சனி பகவான் நன்மையை செய்வார். எடுத்த எடுப்பிலே முதல் வெற்றியை எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா சனி பகவான் ஒரு மந்த கிரகம், மெதுவாக பலனை தரக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால உங்களது முயற்சியை கடைசி வரைக்கும் கைவிடாதீங்க. கடைசி வரைக்கும் உங்களுடைய முயற்சி இருந்துச்சுன்னா எந்த ஒரு செயல்லையும் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்போ இங்கே 3ஆம் பாவக அதிபதி புதனா வரார், 12ஆம் இடத்த அதிபதியும் புதனா வரார். அப்போ ஒரு சொத்தை நீங்கள் விரயம் பண்ணிட்டு தான் புதிய சொத்துக்கள் வாங்க முடியும். அப்போ இந்த கடகராசி என்பர்கள் இந்த அஷ்டம சனி விலகிறதுனால உங்களுக்கு எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையாக அமையப் போகிறதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்போ இருந்தாலும் இந்த கடகராசி என்பர்களுக்கு வழிபாடுகள் என்று பார்த்தால் பொதுவாக கடகராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மாரியம்மன் வழிபாடு நீங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டும். திருச்சி அருகே உள்ள சமயபுரம் மாரியம்மன் அல்லது உங்களது வீட்டு அருகே உள்ள ஏதோ ஒரு மாரியம்மன் வழிபாடு நீங்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வாருங்கள். இந்த வரக்கூடிய 2025 இந்த கடகராசி என்பவர்களுக்கு கோச்சார பலன் உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மையை தரக்கூடிய அமைப்பாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.